காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே டாக்ஸிக்கான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்கிலேயே ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் முன்னாடி ஒரு ஒயின் பாட்டில் தூக்கி போட்டு உடைச்சிட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன நக்கலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயினுமே நான் தான் சொல்லிட்டேனே அந்த ஜியாங் தண்ணியில் விழுந்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கழுத்தை ஹீரோ நெரிச்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளை தவிர வேற யாராலுமே ஜியாங்க ஹர்ட் பண்ண முடியாது. நீ தாண்டி அவளை திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை செவிலே ஒன்று வைக்கிறான். பாவம் ஹீரோயின் அந்த உடஞ்ச பார்டர் கிளாஸஸ் மேல போய் விழுந்துடுறாங்க. நீ பண்ண தப்ப நினைச்சு எப்போதுமே வருத்தப்பட மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவங்க மைண்ட் ஃபுல்லா டிப்ரெஷனோட சிரிச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா நான் தப்பு பண்ணதா சொல்லி நீ என்னை வருத்தப்பட சொன்னல, அதுக்காக இல்லை. என் அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லி அவங்க பேச்சை கேட்காம ஒன்று போய் கல்யாணம் பண்ண பாரு, அதுக்காக. எங்கள் டாங் ஃபேமிலியே பேங்க்ரப்ட் ஆகி எங்கள் அப்பா டிப்ரெஷனில் இறந்து போனார், அதுக்காக. எங்கள் அப்பா இறந்ததையே நினச்சி எங்கள் அம்மா சூசைட் பண்ணுறதுக்காக பில்டிங்லேருந்து குதிச்சு இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க பாரு, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேமிலிக்கு இதெல்லாம் தேவைதாண்டி அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நான் உங்ககிட்ட எத்தனையோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த ஜியாங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு என்ன எதுவுமே பண்ணலையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே ஜியாங்க ரேப் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்ச. அது மட்டும் இல்லை, அவள் காலையுமே உடைச்சிட்ட. இப்போ அவளை தண்ணியில் தள்ளி விட்டு கொலை பண்ணவே பார்த்துட்ட. இதுக்கப்புறம் அவளை ஹர்ட் பண்ண நினச்ச, அதுக்கப்புறம் அதோடைய விளைவு நீ ரொம்ப பெருசாக அனுபவிப்ப அப்படின்னு அப்படியே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல். அப்படியே வழியில் பயங்கரமாக கத்திக்கிட்டே கொஞ்சம் ப்ளீடும் ஆக ஆரம்பிக்குது. அது அப்படியே அந்த பிளட்டெல்லாம் கையில் எடுத்து பார்த்துட்டு அவங்களும் ஹீரோவும் லவ் பண்ண காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோவுமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு கிட்ட ஹீரோயின்ட்ட போயிட்டு வேன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்டேருந்து வேணுன்னே இதை மறைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் எதுக்காக ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி கேட்குறான்னா ஹீரோயின் மேலே இருக்கிற அக்கறையில் இல்லை. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோடைய தொப்புள் கொடி ரத்தத்தை வச்சு அந்த ஜியாங்க்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணு போல இருக்கு. அதனால தான் ஹீரோயின் எப்போ ப்ரெக்னெண்ட்டாக ஆவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த ரீசனுக்காக தான் ஹீரோயினுமே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, குழந்தை ஏதாவது பண்ணிடுவான்னு. நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும்னு எவ்வளோ பிளான் பண்ணினேன், ஆனால் உன் கையாலே மிஸ்கரேஜ் பண்ணுற அளவுக்கு ஆக்கிட்டல, இதுக்காக நீ வருத்தப்படுறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, இந்த குழந்தைய நீ வச்சுக்கலன்னா அடுத்தது உங்கள் அம்மா மண்ணுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினியை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹீரோயினியை பார்க்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமான இந்த ஜியாங்குமே அங்கே வரா. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நான் உங்களை பக்கம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அவளை பார்த்ததுமே மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. உடனே அந்த ஜியாங் ஹீரோ கிட்ட இங்கே பாருங்க மூ, என்னுடைய சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவங்கள பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன், ஆனால் அவங்களுக்கு என்கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லை போல, எப்படி முகத்தை திருப்பிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அதுக்கு ஹீரோ பரவாயில்ல விட, அதெல்லாம் நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பார்த்து என்ன நீ ஓகே தானே, ஒழுங்காக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு உன்னுடைய உடம்பை ரொம்ப கேர் பண்ணிக்கும், குழந்தைக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய தம்பியோடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்ட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த ஜியாங் கூட தான் உட்காந்து ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஜியாங் அவருடைய சாப்ஸ்டிக்கை கீழே வேணும்னே போட்டுட்டு மூ என்னுடைய சாப்ஸ்டிக் கீழே விழுந்துச்சு, கொஞ்சம் சிஸ்டர்கிட்ட சொல்லி அதை எடுத்து தர சொல்கிறீங்களா, என்னுடைய காலை வச்சுட்டு என்னால் கீழே குளிஞ்சு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்ன அப்படியே நிற்கிறா, அவள் சொன்னது உன் காதல் விழ, அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுமே அதை எடுத்து கொடுக்கறதுக்காக கீழே குனிஞ்சு அதை எடுக்கிறாங்க. எந்த கால்களை தன்னால் அசைக்க கூட முடியாதுன்னு சொல்லி நடித்து நாடகம் ஆடிட்டு இருந்தாலும் ஹீரோ கிட்ட அந்த காலாலேயே ஹீரோயின் கையை வச்சு பயங்கரமாக நசுக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன இவ காலே நடக்க முடியாதுன்னு சொன்னால் இப்படி என் கையை வச்சு நசுக்கிட்டு இருக்காளே அப்படின்ட்டு வலி தாங்க முடியாமல் அவள் காலையுமே தட்டி விடுறாங்க. உடனே அந்த ஜியாங் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணுறா ஹீரோ கிட்ட. அவளுக்கு ஒன்றுன்னதும் அந்த ஹீரோவுமே அப்படியே துடிச்சு பிடிச்சி ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உடனே ஹீரோயின் நான் அவளை சும்மா லேசாக தான் தள்ளி விட்டேன், அவள் தான் வேணுனே போய் விழுந்துட்டு உங்ககிட்ட நான் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணுறா, அது மட்டும் இல்லை அவள் கால் நல்லா தான் இருக்குது, அவள் வேணுனே என் கையை பயங்கரமாக வச்சு நெசுக்கிட்டு இருந்தா, அதனால தான் நான் அவளை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்புவானா அந்த கேன ஹீரோ? அவளே பாவம் கால் ஒடிஞ்சு நடக்க முடியாமல் இருக்கா, அவள் உன் கையை வச்சு நெசுக்கினாளா, என்னை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க, அவள் உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கா, உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னா அவளை இட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் உண்மை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கே இவளை பேச விட்டா உண்மை தெரிஞ்சிருமோன்னு அந்த ஜியாங் சிஸ்டர் ஏன் என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை தள்ளி விட்டது இல்லாமல் என்னையே பார்த்து அவதூறு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. உடனே அந்த ஹீரோ ஜியாங் கிட்ட போயிட்டு இப்போ நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க, தப்பு பண்ணது இவ தானே, அதுக்கான பலனையுமே இப்போ அனுபவப்பாரு அப்படின்னு ஹீரோனி கிட்ட வந்துட்டு உங்கள் அம்மாவுடைய எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சிவும் இப்போவே கட் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்கிறான்.
உடனே ஹீரோயின் அவன் காலில் விழுந்துட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எங்கள் அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா இறந்து போயிடுவாங்க, என் மேலே தான் தப்பு, இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோ அவங்க கையை அப்படியே உதறி விட்டுட்டு, இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்கை தூக்கிட்டு அவன் பட்டுக்கு போகிறான். உடனே ஹீரோயின், என் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வயிற்றில் இருக்கிற உன் குழந்தை உயிரோடு இருக்காது, அப்புறம் அதோடைய தொப்புள் கூடிய ரத்தத்தை வச்சு அவளை நீ கியூர் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ட்ரை பண்ணி தான் பாரு, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கான விளைவுகளை உன் தம்பியும் உங்கள் அம்மாவும் தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிளாமராக ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு, அம்மா உங்களை நானே காப்பாற்றுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு யாரையோ தேடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே இருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே கையை பிடிச்சிட்டு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த டைமில் இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின், இந்த மாதிரியான இடத்துக்கு பணத்தை தவிர வேற எதுக்காக நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அங்கே 4 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நிப்பாட்டிட்டு, இவளுக்கு இப்போ பணம் தேவைப்படுது, இவ ஒரு ஃபினான்ஷியரை தேடிட்டு இருக்கா, உங்களெல்லாம் யாருக்காவது இவ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவளை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறவங்களும் நான் பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, என்ன நீ ஹியூமலேட் பண்ணணும்னா அது இந்த மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்த்து, என்ன வேன் இன்னமும் யாரையுமே நீ சூஸ் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு ஹஸ்பண்டாக இருந்து இவனே நம்மளை இப்படி கேட்குறானே அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கள கையை காமிச்சு நான் இவங்கள சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹீரோவுமே ஹீரோயினை பிடிச்சவங்க கிட்ட தள்ளி விட்டுறான். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நாள் என் லைஃப்பில் வரும்னு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை நான் லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கிறவங்களா ஹீரோயினி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணதை பார்த்ததுமே ஹீரோயினை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு அவனுடைய ஓவர் கோட் எடுத்து ஹீரோயின் மேலே போட்டுட்டு, நீ இந்த அளவு ஒரு ஷேம்லெஸ்ஸாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவை பணம் தானே அப்படின்னு ஹீரோயின் மூஞ்சிட பணத்தை அப்படியே தூக்கி போட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பணத்தெல்லாம் பொறுக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. அங்கே டாக்டர் ஹீரோயினி கிட்ட, சாரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்களால் காப்பாற்ற முடியல, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் முடியலன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் பே பண்ணுறதுக்கு பணம் எடுத்து வந்திருக்கேன், இந்தாங்க இந்த பணத்தை பிடிங்க, இதுவும் பத்தலையா இன்னும் பேக்கில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் அந்த பணத்தெல்லாம் எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டாக்டர், மேடம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டெக்ளேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த வெண்டிலேட்டர் எடுத்து அவங்க அம்மா முகத்தில் வச்சுட்டு, அம்மா அந்த டாக்டர் நீ செத்துட்டேன்னு சொல்கிறாங்கம்மா, எனக்கு தெரியும் நீ ஜஸ்ட்டு தூங்கிட்டு தானே இருக்க, எழுந்துருமா, இனிமே உங்ககிட்ட அந்த மூவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்லாம் பண்ண மாட்டேம்மா, எழுந்துருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேம்மா, எழுந்துருங்கம்மான்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அந்த நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோனுடைய அம்மாவை பார்க்க ஹீரோவுமே வரான். அவங்ககிட்ட டாக்டர் நீங்கள் அட்மிட் பண்ண பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அவனுமே அவங்களுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே ஹீரோயின் பிரம்ம பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் அவங்க வர மாட்டேங்கிறாங்க. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க எழுந்துரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா இறக்கலை, எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி பிரம்ம பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எழுந்துருன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஹீரோயினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்குறான். அவங்க அப்படியே எழுந்த உடனே ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்டா, உன்னால தான் எங்கள் அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. உடனே ஹீரோ அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறான். வேன் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கறதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நீ ஒரு மனுஷனே இல்லை, நீ ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே ஹீரோ, உன் அம்மா போன இடத்துக்கே உன் தம்பியும் போகணுமா, ஒழுங்காக வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரூமில் இருக்கும்போது அந்த ஜியாங் ஹீரோயினை பக்கம் தான் வரான். வந்தவ சும்மா இல்லாமல், என்ன வேன் உங்கள் அம்மா இருந்ததில் ரொம்ப சோகமாக இருக்க போல அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், நீ இப்போ இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்ல தான் வந்தேன், உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அம்மா இறந்தாங்க இல்லையா, அன்னைக்கு தான் அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்களுக்கு என்னை பார்த்தது சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் நான் வெளியில் வரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணு, அதாவது நீ, உங்கள் அம்மாவுடைய மெடிக்கல் செலவுக்கு பணம் இல்லாமல் அந்த கிளப்புக்கெலாம் போயிட்டு ஒரு ஃபினான்ஷியரை தேடி போய் கெட்டு சீரழிஞ்சு போக பார்த்தல, அந்த விஷயத்த தான் சும்மா சொன்னேன். அதை கேட்டு தான் அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னை காப்பாற்றுறதுக்கு என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளா அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்க முகத்துலேருந்து அந்த வெண்டிலேட்டர் தான் சும்மா லைட்டாக அப்படி எடுத்து எட்ட வச்சேன், உடனே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே, அடி பாவி எங்கள் அம்மாவை நீ தான் கொன்னி அப்படின்னு ஹீரோயின் அவளை போட்டு பலன்னு அடிக்கிறாங்க. என் குடும்பம் உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு, ஏன்டி எங்கள் அம்மாவை இந்த மாதிரி பண்ணின, உன்னை மாதிரி ஜென்மெல்லாம் உயிரோடையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு லேம்ப் எடுத்து அவளை அடிக்கலான்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த ஹீரோ வந்து தடுத்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஹீரோயினை தள்ளி விட்டது இல்லாமல், எதுக்கு தினமும் இந்த ஜியாங்கை போட்டு இப்படி புள்ளி பண்ணிகிட்ருக்க, உங்கள் டேங்க் ஃபேமிலியில் இப்படி தான் புள்ளி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, அது சரி உன் குடும்பமே ஒரு வாழ்ந்து கேட்டு வீணாக போன குடும்பம், அந்த குடும்பத்துலேருந்து வந்த நீ மட்டும் எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின்,
என் குடும்பம் இப்படி அழிஞ்சு நாசமா போனதுக்கு காரணமே நீ தானே. என் பேரண்ட்ஸ் எப்படி செத்தாங்கன்னு தெரியுமா? அவங்க செத்ததுக்கு காரணம் நீயும் இவளும் தான். நீங்க 2 பேருமே ஒரு டாக் அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. அதுக்கு ஹீரோ, ஆமா உன் குடும்பமே அழிஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆனா நீ மட்டும் ஏன் உயிரோட இருக்க? நீயே செத்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜியாங் ஏறிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினிய பார்க்க அவளுடைய தம்பி தான் வரான். அக்கா அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். என் கூட வந்திருக்கா. நம்ம எங்கேயாவது போய் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் நான் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் தம்பி கோவப்பட்டுட்டு நம்மளுடைய மொத்த குடும்பமும் அழிஞ்சு நம்ம பேரண்ட்ஸ் செத்ததுக்கு காரணமே அந்த மூ தான். ஆனா நீ இன்னமும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கல்ல, அதனால தானே வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லடா அப்படிலாம் எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்புறம் என்ன அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு என் கூட வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. அந்த ஆள் நம்ம குடும்பத்தையே அழிச்சிருக்காரு. ஆனா அவருக்கு போய் நீ குழந்தை பெத்து கொடுக்குன்னு நினைக்கிறல்ல, நீ எனக்கு அக்காவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் எவ்வளவோ கூட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவன் காதலே வாங்கலாம். அங்கேருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.